வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 2030ஆம் ஆண்டுக்குள் 33% பேருந்துகளை மின் பேருந்துகளாக இலக்கு. மின் வாகனங்களுக்கு 2027 வரை சாலை வரியில் இருந்து விலக்கு அளித்துள்ளோம் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தஞ்சாவூர் கடற்கரையில் கட்டப்படும் கடற்பசு பாதுகாப்பு மையத்திற்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். டிஎன் ஷோர் என்ற திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். ஸ்பாஞ்ச் பூங்கா திட்டம் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும். சென்னை கிண்டியில் நடைபெற்ற காலநிலை உச்சி மாநாடு 4.0வில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பொதுவெளியில் யார் பேசினாலும் நடவடிக்கை. சென்னையில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற. நாடாளுமன்ற தேர்தலை போல் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். இரண்டாம் கட்ட தலைவர்களின் கருத்து காங்கிரசின் கருத்து அல்ல எனவும் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் திட்டவட்டம். We are very much clear. You can see that entire India alliance fought together against this act in the parliament. Coming days also, the entire agitation, entire movement on this issue is going to be together only. இரண்டாயிரத்து 26-27ஆம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. கடந்த ஆண்டில் 69,219 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் தகவல். 2025-26ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 41,635 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட வருவாய் பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 69,219 கோடியாக உயர்ந்துள்ளது. நிலுவையில் உள்ள கடன் 9,42,851 கோடி ரூபாயாகவும் 26-27ஆம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,62,248 கோடி ரூபாயாகவும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இரண்டாயிரத்து 26-27ஆம் ஆண்டில் 1,79,809 கோடி ரூபாய் கடன் வாங்க திட்டம். 2027ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் தமிழ்நாடு அரசின் மொத்த கடன் 10,71,770 கோடி ரூபாயாக இருக்கும் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டிற்கு செயற்கையாக நிதி நெருக்கடி கொடுத்து வருகிறது மத்திய அரசு என அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. முன் எப்போதும் சந்திக்காத சவால்களை அரசு எதிர்கொண்டு வருவதாகவும் சட்டசபையில் பேச்சு. என்று நான் உறுதியாக கூறுவேன். தமிழ்நாட்டிற்கு பெரிய உட்கட்டமைப்பு திட்டங்களை மறுப்பது, ஒன்றிய அரசு பொறுப்பேற்கும் திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்காமல் நிறுத்தி வைப்பது, மாநிலங்களுடன் உரிய ஆலோசனை மேற்கொள்ளாமல் வரி விகிதங்களை சீரமைப்பது அல்லது நியாயமற்ற நிபந்தனைகளுடன் கூடிய திட்ட செலவினங்களை மேற்கொள்ள கட்டாயப்படுத்துதல் என ஒவ்வொரு வழியிலும் தமிழ்நாட்டின் நிதிநிலையில் செயற்கையான நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருவது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. தமிழக இடைக்கால பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு.
உயர்கல்வித்துறைக்கு 8,505 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளிக் கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறைக்கு 8,505 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிக்காக 63,246 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து மத்திய அரசுக்கு மறுபரிசீலனை அறிக்கை அனுப்பப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. வேளாண் பட்ஜெட் வரலாற்றில் முதன்முறையாக டெல்டா அல்லாத மாவட்டங்களிலும் சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிப்பு. கார், குறுவை, சொர்ணவாரி பருவங்களில் நெல் சாகுபடிக்கான 115 கோடி ரூபாயில் திட்டம் அறிவிப்பு. புதிதாக 2 லட்சம் விவசாயிகளின் நிலங்களுக்கு இலவச மின்சார இணைப்பு. வாடகை செயலி மூலம் 3,816 வேளாண் இயந்திரங்கள் குறைந்த கட்டணத்தில் விவசாயிகளுக்கு வாடகைக்கு விடப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டின் நிலையான வேளாண்மைக்கு நீர்ப்பாசனத்தை உறுதி செய்யும் அனைத்து முனைப்புகளையும் மேற்கொண்டுள்ளது. இதன் அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரை சுமார் 2 லட்சம் புதிய இலவச மின்சார இணைப்புகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. வாடகை கைபேசி செயலி மூலம் வேளாண்மை பொறியியல் துறையின் 3,816 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் தேவைப்படும் விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயித்த குறைந்த கட்டணத்தில் வாடகைக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழக சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்தது மக்களுக்கு காது குத்துவது போன்றது என அதிமுக உறுப்பினர்கள் விமர்சனம். காதுகுத்து விழா என அச்சடிக்கப்பட்ட பத்திரிகையுடன் சென்ற அதிமுக உறுப்பினர்களால் சலசலப்பு. பிரம்மாண்ட சாதனைகளுக்கு அடித்தளமிடும் வகையில் நிதிநிலை அறிக்கை தாக்கல். 5 ஆண்டு சாதனைகளின் தொகுப்பாக இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ஒரே ஆண்டில் 1.84 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி குவித்துள்ளது திமுக அரசு. மூலதன செலவுகளை செய்தது போக மீதமுள்ள சுமார் 1.33 லட்சம் கோடி ரூபாயை திமுக அரசு என்ன செய்தது எனவும் பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. யார் யாரோ எம்ஜிஆராக கனவு காண்கிறார்கள், அவர்களது கனவு ஒருபோதும் நடக்காது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். எம்ஜிஆர் பெயரை சொன்னால் எம்ஜிஆர் ஆகிவிட முடியுமா எனவும் விஜய் மீது மறைமுக சாடல். யாரோ திரைப்படத்தில் நடித்துவிட்டு எம்ஜிஆரை போல் கனவு காண்கின்றார், ஒருபோதும் கனவு நனவாகாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்துக்கு சொந்தக்காரர். இந்த மண்ணிலே மறைந்தாலும் அவர் இன்றைக்கும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் பணக்கரை அருள்மிகு ஸ்ரீ 18ஆம் படி கருப்ப கோவிலில் நடைபெற்ற மாசி பாரிவேட்டை உற்சவம். பக்தர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாமியாட்டம் ஆடியபடி ஊர்வலமாக வந்து சாமி தரிசனம்.
இந்தியா பிரான்ஸ் இடையே பாதுகாப்பு, திறன் மேம்பாடு, செய்யறிவு என 20க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்து. வர்த்தகம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளை மேம்படுத்துவது குறித்தும் மும்பையில் பிரதமர் மோடி, இமானுவேல் மேக்ரான் முக்கிய பேச்சுவார்த்தை. இந்தியா ஐரோப்பா இடையிலான உறவில் 2026ஆம் ஆண்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ரஃபேல் விமானங்கள் முதல் நீர்மூழ்கி கப்பல்கள் வரை நமது பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் விரிவடைந்துள்ளதாகவும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் பெருமிதம். பாதுகாப்பு, எரிசக்தி, விண்வெளி தொழில்நுட்பத் துறையில் இந்தியாவும் பிரான்சும் இணைந்து செயல்படும். பிரான்சில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார மையம் விரைவில் அமைக்கப்படும் என்றும் மேக்ரானுடனான சந்திப்பின் போது பிரதமர் மோடி திட்டவட்டம். இரண்டாயிரத்தி 47ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை உலகின் முதல் 3 AI வல்லரசு நாடுகளில் ஒன்றாக மாற்றுவதே இலக்கு. புதிய தொழில்நுட்பம் வேலைவாய்ப்புகளை பறிக்கும் என அச்சப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் மாற்றத்தை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றும் இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. எவரெஸ்ட் சிகரங்களில் ராணுவ நடவடிக்கைகளின் போது பயன்படுத்தப்படும் H-125 ஹெலிகாப்டர் உற்பத்தி கர்நாடகாவில் தொடக்கம். முற்றிலும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையிலான திட்டத்தை பிரதமர் மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் ஆகியோர் கூட்டாக தொடங்கி வைப்பு. இந்தியா பிரான்ஸ் இடையிலான 6வது வருடாந்திர பாதுகாப்பு கூட்டம் கர்நாடகாவில் நடைபெற்ற ஆலோசனையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பிரான்ஸ் அமைச்சர் கேத்ரின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வங்கதேசத்தின் புதிய பிரதமராக பதவியேற்றார் PNP கட்சித் தலைவர் தாரிக் ரஹ்மான். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விழாவினில் இந்தியா சார்பில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்டோர் பங்கேற்பு. আমার কর্তব্য পালনের প্রয়োজন ব্যতীত வங்கதேசத்தின் புதிய பிரதமர் தாரிக் ரஹ்மானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இரு நாடுகளிடையே வர்த்தகம், எரிசக்தி போன்ற துறைகளில் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாகவும் பரஸ்பரம் நல்லுறவை மேம்படுத்த இந்தியாவுக்கு வாருங்கள் என்றும் அழைப்பு. ரயில் பயணிகள் பாதுகாப்பு திட்டங்கள் என்பது காகித அளவில் மட்டுமே உள்ளதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். விரிவான பதில் அளிக்காவிட்டால் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட நேரிடும் என்றும் காட்டம். அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளின் நலனை எந்த விதத்திலும் பாதிக்காது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் என்ற வகையில் விவசாயிகளுக்கு உறுதியளிப்பதாகவும் சிவராஜ் சிங் சௌகான் திட்டவட்டம். டெல்லியில் 75 அரசு பள்ளிகளில் CM-STEA திட்டம் தொடக்கம். கல்வி மற்றும் மாணவர்களின் வளர்ச்சியை மேம்படுத்த இத்திட்டம் உதவும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நம்பிக்கை. தேர்தல் ஆணையம் ஒரு அரசியல் கட்சியால் நடத்தப்படும் துக்ளக் ஆணையமாக மாறிவிட்டதென மம்தா பானர்ஜி விமர்சனம்.
எஸ்ஐஆர் மூலம் பாஜக வங்காளத்தை குறிவைக்கிறது என்றும் காட்டம். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் 22 பேர் காவல்துறையில் சரண். ஆயுதங்களுடன் வருகை தந்தவர்களுக்கு தலா 50,000 மற்றும் மறுவாழ்வுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என அதிகாரிகள் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து இங்கிலாந்திலும் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை. விரைவில் இதற்கான சட்டம் கொண்டுவரப்படும் என அந்நாட்டு பிரதமர் கீர் ஸ்டார்மர் அறிவிப்பு. அமெரிக்க விசா என்பது கட்டாய உரிமை அல்ல, அது ஒரு அனுமதி மட்டுமே. ரஷ்யா, கியூபா, வங்கதேசம் உள்ளிட்ட 75 நாடுகளுக்கு விசா வழங்குவதை அமெரிக்கா நிறுத்திய நிலையில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ அறிவிப்பு. இங்கிலாந்து மற்றும் கனடா நாட்டை சேர்ந்தவர்கள் இனி விசா இல்லாமலேயே சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ளலாம். விசா இன்றி 30 நாட்கள் வரை சீனாவில் தங்கும் வசதி நேற்று முதல் நடைமுறை. T20 கிரிக்கெட்டில் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் இன்று நெதர்லாந்து அணியை எதிர்கொள்கிறது இந்தியா. ஏற்கனவே அமெரிக்கா, நமீபியா, பாகிஸ்தானை வீழ்த்தி சூப்பர் 8 பிரிவுக்குள் நுழைந்த நிலையில் இரவு 7 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. T20 உலகக்கோப்பை தொடரில் ஸ்காட்லாந்தை வீழ்த்தி ஆறுதல் வெற்றியை பதிவு செய்தது நேபாளம். மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து வெளியேறியது ஆஸ்திரேலியா. ஜிம்பாப்வே அணிக்கு 5 புள்ளி பெற்ற நிலையில் புள்ளி அடிப்படையில் ஆஸ்திரேலியா அணி வெளியேற்றம். T20 உலகக்கோப்பையில் சதம் விளாசிய இளம் வீரர் என்ற சாதனை படைத்தார் கனடாவின் 19 வயதான யுவராஜ் சம்ரா. சேப்பாக்கத்தில் நடைபெற்ற நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் தனது முதல் T20 சதத்தை பதிவு செய்தார். ஹைதராபாத்தை சேர்ந்த நடிகை பிரதீக்ஷா கடந்த 24 ஆண்டுகளுக்கு முன்பு சடலமாக மீட்கப்பட்ட வழக்கு. காதலர் சித்தார்த்தை குற்றவாளி என தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் 4 வாரங்களில் அவர் சரணடைய வேண்டும் என்றும் உத்தரவு. லைகா நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய 10 கோடி ரூபாய் பணத்தை செலுத்த கூடுதல் அவகாசம் வழங்க கோரி நடிகர் விஷால் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. ஏற்கனவே வழங்கப்பட்ட 8 வார கால அவகாசம் முடிந்துவிட்டது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.